கர்த்தர் இந்த நாள் உங்களோடு பேசுகிற வார்த்தை God's word for us today கலாத்தியர் from the book of Galatians 4ஆம் அதிகாரம் chapter 4 6ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். verse 6. அல்லேலூயா. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுவோமா? நல்லா வடியை தட்டினீங்க, கை தட்ட சொன்னேன் நான். நம்ம என்ன பண்ணியிருப்போம், வசனத்தை இப்படி எடுத்துனே இருந்திருப்போம். பாதி அப்படி இந்த உங்க எண்ணங்கள்லாம் அந்த பைபிள்ல போகும்பொழுது கை தட்டுறது கஷ்டமா இருந்திருக்கும். கஷ்டம் தானே? We feel difficult to clap our hands. Hallelujah. Into the Bible. Hallelujah. Hallelujah. சபை என்பது என்ன? What is mean by church? சொல்லுங்களேன். சபையில என்னென்ன இருக்கும்? What are all the things in church? Hallelujah. Hallelujah. நீங்க சொல்லுங்க பார்த்தா வாய் திறந்து. Can anyone tell what is in church? சபையில என்னமா இருக்கும்? What are all the things in church? நம்ம கண்ணுல பாக்குறது உட்கார்றதுக்கு சேர் இருக்கா? We see only the chairs. நான் உட்கார இடம் ஏசில ஃபேன் இருக்கா? Whether I'm looking AC or fan is available. Hallelujah. Hallelujah. உண்மையான ஆலயம் என்பது, தேவ ஆலயம் என்பது அது church is தேவன் அசைவாடுகிற இடமா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. God should dwell in it. தேவன் அசைவாடுகிற இடத்திற்கு தான் ஆலயம். The place is called church is really the God dwells. தேவன் அசைவாடாத இடத்திற்கு நீ ஆலயம் பேர் போட்டாலும் அங்க தேவன் உள்ள இருக்க மாட்டார். Even you name it some places as church, if God not dwell, it is not mean church. ஒரு ஆமென் சொல்லுவோமே. Hallelujah. இங்க நித்தியம் டயட்டவன் போட்டுக்கலாம், பக்கத்துல ராஜாதி ராஜான் போட்டுக்கலாம், இன்னைக்கு நிறைய பேர் போட்டுக்கலாம். We may name lot of names to the churches. எந்த சபையில தேவன் அசைவாடுகிறாரோ அந்த இடம் தான் தேவன் தங்குற ஆலயம். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமே. God dwelling is the real church. ஹல்லேலூயா. Hallelujah. வார்த்தை வரும்போதெல்லாம் ஆமென் 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 சொல்ல சொல்ல அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும். The word will work when you receive and you say amen. ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு ஆமென் சொல்லுவோமே. Amen. அப்ப தேவன் இருக்கிற இடம் அது ஆலயமாகப்படுது. Wherever the God presence is church. அடுத்த क्वेश्चन என்னன்னா, தேவன் எந்த மாதிரி இடத்துல வருவார்? The next question, at what places God would present? தேவன் வந்துட்டான்னா அந்த இடத்துக்கு பேர் ஆலயம்னு சொல்லிட்டோம். அப்ப தேவன் வருகிற இடம் எது? We said if God present, it is church where the God would be. எந்த இடத்துல துதிக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தராகிய தேவன் அசைவாடுவார். ஹல்லேலூயா. God dwells it where you praise him. சொல்லுங்களேன், பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்களேன். Just hold your neighbor's hand. நீ நானும், you and me. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. Just say to your neighbor, நீ நானும், you and me, ஒரு மனதோடு with one heart தேவனை துதிச்சா if you worship, தேவன் இங்க வருவார். really the God presence. ஹல்லேலூயா. யாராவது போன் பேசியிருந்தாங்கன்னா தட்டிட்டு, நீ போன் பேசினா தேவன் எனக்கு டிஸ்டர்ப் ஆப்பார். If anyone talk over the phone, you just tell them you are stopping. யாராவது பக்கத்துல குழந்தை நோண்டி இருந்தாங்கன்னா கூப்பிட்டு சொல்லுங்க, நீ இப்படி பண்ணினா தேவன் எனக்கு வர மாட்டார். If someone of your neighbor do something with their children, you tell them stop it. சும்மா குறுக்கு முறுக்கு நடந்து போயிட்டு வந்தா சொல்லுங்க, நீ இப்படி நடந்துட்டு போயிருந்தீனா தேவன் கூட என்ன பண்ண மாட்டாரு. You tell the believer in the church, don't roam around it. ஹல்லேலூயா. Stopping the God presence. ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு ஆமென் சொல்லுவோமே. எங்க 2-3 பேர், எங்க 2-3 பேர், எங்க ஒருத்தராய் நீ உட்கார்ந்து ஆவியில ஜெபம் பண்ண நான் கூட அசைவாடுவர் கர்த்தர் சொல்லல. எங்க 2-3 பேர் ஒருமனப்படுகிறீரோ அந்த மத்தியில நான் வாசம் செய்கிற தேவன் என்று சொல்லுகிறார். God said, I dwell in the midst of people who together in their heart more than one. Hallelujah. Hallelujah. அப்போ சபை என்பது ஒருத்தர் பட்டதல்ல, சபை போதகர் மட்டுமல்ல, விசுவாசிகளும் சேர்ந்து கூடி ஆராதிக்கிற இடத்துல தேவன் அசைவாடுகிறவரா இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மைல் சொல்லுவோமா? The church not only the pastor, Hallelujah. among the believers as well. பாஸ்டர் மட்டுமே ஜெபம் பண்ணிக்கிட்டு ஸ்டேஜ்ல மட்டுமே ஆராதனை பண்ணிக்கிட்டு கொண்டு இருப்பது தேவன் சித்தம் அல்ல. It's not the God's will the pastor alone worship and pray and do all the things. Hallelujah. 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 ஆமென். அன்பு ஜனமே, My beloved people, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். God loves you. கர்த்தர் உன்னை சிநேகிக்கிறார். God loves you. கர்த்தர் உன் மேல் அன்பா இருக்கிறார். God loves you. Hallelujah. Hallelujah. அதனால தான் சொல்றாரு,
தேவனை துதிக்கிற இடம் தேவன் தங்குற இடமா மாறும். தேவன் தங்குற இடம் தேவ ஆலயமாய் மாறும். Because of that, God said, wherever you worship Him, that place turn into church, and God dwells in the church. இப்ப நான் உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறேன், இந்த தேவன் அசைவாடுகிற இடம் இங்க எங்க இருக்கு? And நம்ம now சென்னை, I am asking you where the God dwells here. சென்னையில் எங்கம்மா இருக்கு? I am asking in Chennai where God dwells. நீங்க யோசிப்பீங்க, இந்த சர்ச்சா இருக்குமா, இந்த சர்ச்சா இருக்குமா? You may be thought that which church the God dwells. கர்த்தர் சொல்லுகிற நீங்களே அவர் ஆலயம் என்று. God said you are the church. நீ துதிக்க ஆரம்பிக்கிறனா, ஸ்தோத்திர பலி சொல்ல ஆரம்பிக்கிறனா, ஸ்தோத்திரத்தோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிக்கிறனா, தேவன் உன் இருதயத்தில் அசைவாடுகிற தேவனா இருக்கிறார். அதுவே தேவன் தங்குற ஆலயமா இருக்கு. ஆமென் சொல்லுவோமே. You are the church in God dwells when you start worshiping Him and praising Him with thanks. வசனம் சொல்லுகிறது, The word said, நீங்கள் மேலும் மேலும் நீங்கள் மேலும் அப்படின்னா என்ன? அடிஷனல். God said in addition. மேலும் In addition. அதுக்கப்புறம் அப்புறமாட்ட இன்னும் கொஞ்சம் அப்படின்னா, கர்த்தர் இன்னும் கொஞ்சம் நீ வசனத்துல தேர்ந்திருக்க, ஜெபம் பண்ண வந்திருக்க, ஆலயத்து வந்திருக்க, இன்னும் கொஞ்சம் கேட்டுக்கோ, இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ. மேலும் நீங்கள் God expecting you to learn more. படிங்கம்மா. புத்திரராய் இருக்கிறபடியால் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்படின்னா என்ன? You became a sons of God. நம்ம கேள்விப்பட்டலாம் சத்ருவாய் இருக்கிறபடினால், அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கோம். Most of the time hear about it evil. தேவன் சொல்லுகிறார், பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், நீ புத்திரராய் இருக்கிற. The Lord our God said you are His inheritance. புத்திரனா பிள்ளையாய் இருக்கிற, You are His son. மகனாக இருக்கிற. You are His daughter and son. யாருக்கு மகனாக இருக்கிற? To whom you are daughter and son. அண்ட சராசரங்களை படைத்து ஆளுகிற கர்த்தராகிய தேவனுக்கு நீ பிள்ளையா இருக்கிற. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவோமே. You are the children of God of Lord who rule over the kingdom and நீ universe. பூமிக்கு பிள்ளை கிடையாது. You are not the children of the earth. ஆமென் சொல்லுவோமே. Amen. சூரியனுக்கு பிள்ளை கிடையாது. You are not the children of sun. காட்டு மிருகத்துக்கு பிள்ளை கிடையாது. You are not the children of wild. கல்லுக்கு மண்ணுக்கும் நீ பிள்ளை கிடையாது. Children of stone and இவைகளை படைத்து ஆளுகிறவருக்கு நீ பிள்ளையா இருக்கிற. You are the children who விசுவாசிக்கிற சொல்லுங்களே, இது உண்டாக்கினவருக்கு நான் பிள்ளையா இருக்கிற. I am the son of the creator. இந்த ரோட்ல போய் இந்த பணக்கார வீட்டுக்கு பசங்களை போலீஸ்காரன் தொட்டாவே சொல்லுவாங்க, நான் யார் தெரியுமா? If a policeman touches a rich people, எங்க அப்பா யார் தெரியுமா? do you know who am I? இந்த எம்எல்ஏ பசங்க, போலீஸ்கார பசங்க, பதவியில இருக்கவங்களா சொல்லுவாங்க, எங்க அப்பா யார் தெரியுமா? The sons of authorities, they say, நீங்க சொல்லலாம் காலரை தூக்கிட்டு, எங்க அப்பா அதுக்கு மேல பெரியவர்ரா. you should proudly say that my father is beyond. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. எத்தனை பெரிய எம்எல்ஏ இருந்தாலும் சரி, No matter who is it, எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் சரி, no matter what authority they are, எலெக்ஷன் வந்தா சபைக்கு உள்ள வந்துதான் ஆகணும். they should enter into the church when it வாசல்ல நோட்டீஸ் குத்துதான் ஆகணும். they should issue their notice to us. எங்களுக்கு ஓட்டு போடுங்க, They should ask their caste. எங்களுக்காய் ஜெபிங்க. They ask us to pray. இப்ப யாருங்க பெரிய ஆளு? Then who is the great? ஹalleluya. Hallelujah. பதவி உள்ளவன் பெரிய ஆளா, பதவியை கொடுத்தவன் பெரிய ஆளா? The person is an authority or who gives the ஹalleluya. authority is great. பதவி கொடுத்த உன் தகப்பனாகிய தேவாதி தேவன். ஹalleluya. The person, the father who gives the authority is great. அவர் சொல்லுகிறார், The God saying, நீ பிள்ளையானபடினால். because of your children, எப்படி பிள்ளையாய் மாறின? how you turn into நீ children. இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டதனால பிள்ளையாய் மாறிட்ட. Because you accepting Jesus as your எப்படிப்பட்ட பிள்ளையா மாறிட்ட? what kind of children you are. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. இந்த சார்லஸை பார்த்து நான் சொல்றேன், என் புள்ள மாதிரி இருக்கான்ட்டு. I'm telling him he is looking like my child. புள்ளன்னு சொல்லினே இருக்கேன். I'm used to telling he is my children. திடீர்னு நான் மண்டையை போட்டேன். Suddenly I demised. என் பேர்ல சொத்து இருக்கு. I have a property. இப்ப எனக்கு புள்ள வந்து லாரா ஈத்தன் 2 பேர் இருக்காங்க. I have 2 children, Lara and Ethan. இவர் போய் பங்கு கேட்டாருன்னா என்ன பண்ணுவாங்க? If you go and ask a part of it, what they will do? உதைச்சி அனுப்புவாங்க. They will beat them and sin. ஹalleluya. Hallelujah. புள்ள வேணா சொல்லிக்க, அப்பா வேணா சொல்லிக்க, சொத்து மட்டும் கேட்காது. Whatever you say, but don't ask anything part of the property. அதுவே நான் மரிக்கிறதுக்கு முன்னாடி Before I'm dying, ஒரு உயில் எடுத்து, if I make a will, ஒரு டாக்குமெண்ட் எடுத்து, if I make a document, இவன் தான் என்னுடைய புள்ள, he is my inheritance. இவனும் என்னுடைய புள்ள, He is also one of my எனக்கு 2 children. புள்ள இல்ல, மூணாவது ஒரு புள்ள இருக்கு, I don't have only 2 children. அவன் I have பேரு third சார்லஸ், one. His name is Charles. அவனுக்கு என் சொத்துல உரிமை இருக்கு. He is have authority to claim my property. அப்படி நான் ஒரு பத்திரத்தை, சுவீகார பத்திரத்தை நான் எழுதி வச்சிட்டேன்னு வச்சீங்களேன், If I have created the will like that,
இவர் கேட்கவே தேவையில்லை. He no need to ask anything. இந்த இடத்தை விற்கணும்னா இவர்கிட்ட தான் வந்தாங்கண்ணா. If they need to sell the property, they need to உங்களுக்கு ask. ஏதாவது நான் பங்கு தரேன், எங்களுக்கு சைன் போடுறீங்களா? I will also give some part of it. Will you? அல்லேலூயா. sign it? உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கடவுளை பார்த்து எங்க அப்பான்னு சொல்லிக்கலாம். Maybe the worldly people say the God is their அவங்க father. சொல்லிக்கலாம், நான் அவரோட புள்ளன்னு சொல்லிக்கலாம். People they said they are children to God. அல்லேலூயா. Hallelujah. அவங்க பேருக்கு தான் புள்ள. But they are only the children for நீதான் namesake. ஆவியிலும் அக்கினியிலும். அல்லேலூயா. But truly இயேசுவை சொந்த இரட்சகர் மூலமாக பாவத்தை மன்னிக்க வந்த இயேசுவை நீ விசுவாசிக்கிறதுனால அவருடைய பிள்ளையாய் சுவிகார புத்திரராய் நீ அங்கீகரிக்கப்பட்டவனாய் மாறுகிறாய். you have been authorized to become the God's inheritance because விசுவாசிக்கிற you ஆமென். accept அல்லேலூயா சொல்லுவோமே. Jesus as your savior. அல்லேலூயா. Hallelujah. சொல்லுங்களேன், நான் தான் ஒரிஜினல் பிள்ளை. I am the original children. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, Just hold your neighbor hand and நான் தான் ஏசப்பாக்கு ஒரிஜினல் பிள்ளை. I am the original son of Jesus. புள்ள போய் அம்மா கையை பிடிச்சி பாஸ்டர் சொல்லிட்டாரு, You just go on hand your mother's hand. நான் அங்கதான் புள்ள, நீ இல்லைன்னா அவங்க என்கிட்ட Pastor சேர்ந்து said, கொடுத்துருவாங்க. I am their children, you are not my children. அல்லேலூயா. Hallelujah. உலகத்துக்கு நீ வேணா அப்பா அம்மாவா இருக்கலாம். Maybe worldly thing you may be father. அல்லேலூயா. mother. நமக்கு எப்போதும் அப்பா அம்மாவா அவர்தான் For இருக்கிறார். அல்லேலூயா. us, he is always our parent. ஏன்னா அப்பா அம்மாவில அவங்க உலகத்துல இருந்து வந்திருக்கிற ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டு உனக்கு உதவி செய்றாங்க. Our parents help us with worldly thing whatever they have. அல்லேலூயா. Hallelujah. ஆனா உன் தாய் தகப்பனுக்கு அநேக ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு தகுதி உள்ளவராய் இருக்கிறவரை நீ இப்ப தாய் தகப்பனா ஏற்றுக்கொண்டிருக்கிற. You may be accept the person who give all the things blessing. அதான் வசனம் சொல்லுது, That's what the verse saying. அப்பா பிதாவே. Father. சொல்லுங்க, அப்பா பிதாவே. Abba Father. அப்பானா என்ன? What it mean by father? பிதானா என்ன? What is the difference between Abba and father? தோற்றுகிறவர், உண்டாக்கினவர், Who is creator? முதலுமாய் இருக்கிறவர், He is the first. ஆரம்பமாய் இருக்கிறவர். He is the beginning. அதுக்கு பேர் தான் என்னது? பிதா. That is அல்லேலூயா. called father. சொல்லுங்களேன், பிதானா என்ன? What it mean by father? தோற்றம், He is the creation. தொடக்கம், He is the beginning. அவர்தான் முதலாவதா இருக்கிறார். He is the first. இதுக்கு பேரு தான் பிதா. This is called father. சொல்லுங்களேன், நீ என்ன அதிகாரத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற? What authority we receive? அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறதுக்கு உனக்கு மட்டும்தான் ரூல்ஸ் இருக்கு. We have the authority to call him சொல்லுங்களேன், உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான், உம்மை அப்பான்னு சந்தோஷத்தோடு சொல்லுங்களேன், உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான். இங்க பாருங்களேன், இந்த மெதுவடை தட்டுறவங்கலாம் வந்து சமையல் ஆக்கிற இடம் லாஸ்ட்ல இருக்கு, சரிங்களா? அந்த பக்கம் போயிடுங்க. கீரை வடை தட்டுறவங்களாம் முன்னாடி வந்து இல்லைங்க. அல்லேலூயா. கீரை வடை தான் லேசில் உட்காராது, நல்லா அழுத்தி அழுத்தி வச்சாதான் அந்த கீரை துணி ஓட்டும். அப்படிதானம்மா? அல்லேலூயா. நல்ல வார்த்தை வரமோ அப்பான்னு கூப்பிடுவே. சிடு மூஞ்ச உன் பிள்ளைய பிடிக்குமா? நீ அழுதுட்டே இருந்தா, உன் புள்ள அழுது இருந்தா நீ பக்கத்துல சேப்பியா? புள்ள தேவைக்கு தான் அழுவோம், ஜுரத்துக்கு தான் அழுவோம், பசிக்கு தான் அழுவோம், தேவைக்கு தான் அழுவோம். அல்லேலூயா. குடுக்க நீ தயாரா இருக்கும் பொழுது, குடுக்க நீ ஆயத்தமா இருக்கும் பொழுது ஏன் அழுவணும்? அல்லேலூயா. நான் தான் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன்ல, ஏன் அழுவுற? Why are crying? I'm ready to give you. பலார 2 அடி அடிச்சிட்டு போய் வாங்கி கொடுப்பேன். Just slap them and offer. அல்லேலூயா. Hallelujah. நீ சிரிச்சு பாரு. Just smile it. அல்லேலூயா. நீ சைக்கிள் கேட்டா கூட என்ன சேர்ந்து வரும்? வாட்டர் கேன் சேர்ந்து வரும். If you ask one thing, you will get one more addition. சொல்லுங்களேன், உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான், உம்மை அப்பான்னு கூப்பிட, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான், உம்மை அம்மான்னு கூப்பிட. சொல்லுங்களேன், அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. சந்தோஷத்தோடு. Glory to Jesus. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான், உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான், உம்மை அம்மான்னு.
வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கூப்பிட்டுனே இருக்கணும். You should ask whenever you have opportunity. சொல்லிட்டு சொல்றாரு, படிங்களேன் அந்த வசனத்தை. அப்பா பிதாவே என்று ம் கூப்பிடத்தக்கதாக ம் தேவன் தமது குமாரனுடைய ஆவியை, யாரோட ஆவிய? குமாரனுடைய ஆவி, பிதாவானவர் அவர் அப்பான்னு கூப்பிடணும்னா இயேசுவை உன் இருதயத்துல சொந்த ரட்சகராய் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். You should accept Jesus as your own savior if you need to call Lord our Father. இயேசு உள்ள வந்தாவே Once Jesus entered in you, ஆவியானவரும் கூட வந்துருவார். the Spirit also follows it. ஹalleluya. Hallelujah. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டாவே ஆவியான தானா உள்ள குடி இருக்க ஆரம்பிச்சிடுவார். The Holy Spirit will dwell in you. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அப்ப சொல்லப்பட்டிருக்கு, என்று கூப்பிடத்தக்கதான தேவன் தமக்கு குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்தில் அனுப்பினார். ஹalleluya. Hallelujah. God அப்போ has sent the Spirit of His Son, குமாரனுடைய ஆவியை the Son Spirit. இயேசுப்பா சொல்லுகிறார், நான் போறேன் Jesus சொல்றாரு, saying, I am going. எனக்கு அப்புறம் ஒரு தேற்றரவானை உங்களுக்காக விட்டு செல்லுகிறேன். I will send you a comforter. எங்க விட்டு சென்றாரு? Where He left the நான் comforter. எங்க போய் தேடுவேன்? Where I am going to seek. ஹalleluya. உன் இருதயத்துல விட்டு சென்றிருக்கிறார். He left at your heart. விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. Those who believe it, நீ say ஜலத்துல ஞானஸ்நானத்தை எடுத்திருந்தீனா உள்ள அந்த ஆவி இருக்காது. you may take baptism in water, but the Spirit not in you. ஐயோ, நான் ஜலத்துல தாங்க தண்ணில தான் எங்க பாஸ்டர் உள்ள நினைச்சேன். My pastor given baptism in water. இயேசு யோவான் சொல்லுவார், எனக்கு பின் வருகிறவர், John said, the person who comes நானோ next, ஜலத்துல ஞானஸ்நானத்தை கொடுக்கிறேன், I am giving you baptism in எனக்கு water. பின்னாடி ஒரு தலை வருது. The person who next to ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அவர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் அக்கினினாலும் ஆவியினாலும் அக்கினாலும் நீ எப்ப அபிஷேகத்தை பெறுவதற்கு ஆயத்தமா இருக்கிறாயோ, எப்ப ஞானஸ்தானத்தை பெற்றாயோ, அன்னைக்கே ஆவி கர்த்தர் ஊட்டிட்டார். விசுவாசிக்கிறாமே சொல்லுங்களேன். Spirit, when you receive baptism in water, அவராலே சொல்லுங்களேன், கை பக்கத்துல பிடிச்சு, just hold on அவராலே, your neighbor's hand and say, பிதாவால, from Him, இயேசுவால Father, நான் இந்த விடுதலை பெற்றுக்கொண்டேன். Jesus, I received நான் இந்த the ஆவியானவர் deliverance. பெற்றுக்கொண்டிருக்கிறேன். I received இந்த the ஆவியானவர் நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். I received the Spirit. ஹalleluya. Hallelujah. அப்போ ஆவியானவர் எங்க உண்டு? Where there is a Spirit, சொல்லுங்களேன். இங்கதான் the Spirit is in our கை வச்சு heart. சொல்லுங்க. We just place the உன் hand on வாயில ஒரு வார்த்தை தான் கர்த்தர் எதிர்பார்ப்பார். the God is expecting the நீங்க word என்ன- from your mouth. நீங்க டிவியை பார்த்து பார்த்து என்ன ஆயிடுச்சுன்னா, We used to look at the TV. முன்னெல்லாம் என்ன நடக்கும்னா நாடகத்தை பார்த்து சிரிப்போம். We used to practice it in watching the TV. நான் இந்த சீரியல் நாடகத்தை பத்தி சொல்லல, I'm not talking about the serial. மேடை நாடகத்தை குறித்து I'm சொல்றேன். just talking about the stage drama. வயிறு விட்டு சிரிப்பாங்க. They used to laugh at life. ஹalleluya. Hallelujah. அப்புறமேட்டு காமெடியான ஒரு நாடகம் எல்லாம் போட்டாங்க. Later point in time they did comedy shows. ஹalleluya. Hallelujah. ஒரு காலகட்டம் நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது black and whiteல டிவில பார்ப்போம். When I was young, we used to see the black and white TV. ஒரு இங்கிலீஷ்காரன் வெள்ளையா ஒல்லியா இருப்பான். One Englishman, white and lean. பேச்சே இருக்காது. He won't talk anything. அவன் செய்கை பண்றதெல்லாம் ஒவ்வொரு எங்கே உழுந்து வரும், அதெல்லாம் சிரிப்பா இருக்கும். His activity make us laugh. ஹalleluya. Hallelujah. அங்கதான் ஆரம்பிச்சாங்க. That is where it began. வெள்ளைக்காரன் என்ன பண்ண, நீ சிரிக்க கூடாது, The foreigner you should not laugh. ஜோக்கு காட்டுறது நானே, I should show. சிரிக்கிறது நானே, I would laugh. நீ என்ன பண்ணணும், பார்த்து மட்டும்தான் உட்காந்துக்கணும். You just watch. அப்ப பாத்தீங்கன்னா அப்படியே அவனே உழுவான், ஒரு 10 பேர் சிரிக்கிற மாதிரி காட்டினே இருப்பாங்க. The one person will fall and the people surrounded laugh. நம்ம மைண்ட் என்ன ஆயிடும்னா, யாரோ ஒருத்தர் சிரிக்கிறாங்க, நீ சிரிக்கிறத கம்மி பண்ணி பார்த்துனே இருப்ப. What our mind says, we kept calm and someone is laugh and we watching. ஹalleluya. Hallelujah. இப்ப காமெடி நாடகம் சேனல் இல்ல விஜய் டிவில ஏதாவது ப்ரோகிராம் பார்த்து பாருங்களேன். And now if you start looking at the shows shown in the TV, ஜோக்கு சொல்லிட்டு அவங்களே 10 பேர் சிரிக்கிற மாதிரி சிரிச்சுன்னு இருப்பாங்க. they given a joke and they laugh it. ஆங்கருங்க 4 பேர் உட்காந்துப்பாங்க, சிரிச்சுனே இருப்பாங்க. There are 4 anchors would be there, they laughed without reason. கொஞ்சம் வீட்ல போய் கவனிச்சு பாருங்க, You just go and watch in your home. ஏன் அவங்க சிரிக்கிறாங்க தெரியுங்களா? Why they are laughing? நீ சிரிக்க கூடாது. You should not laugh. ஹalleluya. Hallelujah. நீ சிரிக்க கூடாது, நீ துக்கத்துல இருந்தாதான் என்ன பாப்ப. நீ If you are sad, you would be watching them. துக்கத்துல இருந்தாதான் என்ன தேடி ஓடி வருவ. When you are sorrow, you seek them. என் தேவன் அப்படியே இல்லை, உன்னை சிரிக்கும்படியாக, சந்தோஷமாக்கும்படியா இருக்கும்படியாக, நீ வசதியா இருக்கும்படியாக, நீ ஆரோக்கியமா இருக்கும்படியாக என் தேவாதி தேவன் விரும்புகிறவரா இருக்கிறார். My Lord is not like that. He expecting you to be joy and you should
seek him. உனக்கு பதில் அவங்களே என்ன பண்ணிடுறாங்க, சிரிச்சிடுறாங்க. Instead of you, they laughing. அதோட விட்டாங்களா? They stop with that. முன்ன நம்ம தான் கடன் வாங்குவோம். Then we going to get debt. இப்போ உனக்கு பதில் அவங்களே கடன் வாங்கி என்ன பண்றாங்க? Instead of us, they get debt. ஒவ்வொருத்தர் மேல 2.5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, மோடி வாங்கி வச்சிருக்காரு. Each and every one of us have debt in our head. நம்ம ஐயோன்றாங்க, எனக்கு ஒரு 10% கொடுத்துருக்கலாமே. ஹல்லேலூயா. Hallelujah. இனிமேல் நீ ஒண்ணு வந்து சைன் நீ வந்து பாருங்க, முன்ன லோனுக்கு போய் நிக்கணும், இப்பலாம் அப்படி இல்ல. நீ ஜஸ்ட் அப்ளை மட்டும் ஓகேன்னு கொடு, மீதி எல்லாம் உன் வீட்டுக்கே வந்துரும். Earlier you need to stand in queue to get loan. Now its things are very. இப்ப லேடிஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா கை வலி கால் வலி வர ஆரம்பிச்சிச்சு. Now most of the ladies used to get. ஏன்னா முன்ன வந்து சமைப்போம், ஓடுவோம், உட்காருவாங்க, நிப்பாங்க. இப்பலாம் அப்படி இல்ல, கேஸ் டேபிள் உட்கார விடாம நிக்க வச்சுட்டாங்க. கேஸ்ல அப்படியே போயிட்டு walk and roam around the home. Now they sit and stand and doing what. ஹல்லேலூயா. முன்ன ஸ்டூல் வந்து இப்படி உட்காருவாங்க. Earlier the stool would be in sitting position. இப்ப இருக்க ஸ்டூல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி தான் ஹைட்டா இருக்கும். And now the stool is in 3/4 of it. ஒரே ஒரு கால் மட்டும் தான் இப்படி வச்சுப்பாங்க சமையல் ஆக்கிட்டு. When they cook their ஹல்லேலூயா. ஒரே ஒரு கால் மட்டும் வச்சுக்கிட்டு சமையல் ஆக்க ஆரம்பிச்சிடுவாங்க. they stand in such a way that and cooking. காரணம் என்ன? The reason behind it. நீ ஓடி ஆடி போனீனா நீ ஆரோக்கியமா இருப்ப. If you walk and run your home, you would be healthy. ஹல்லேலூயா. Hallelujah. என் அன்பு ஜனமே, My beloved, இப்பெல்லாம் அப்படி இல்லை, நீ வாங்கவே வேணாம், ஒரு பட்டனை தட்டினா போதும் வீட்டுக்கே வந்துடும். now you no need to anything. You just touch a button, things will reach. ஹல்லேலூயா. Hallelujah. உன்னை வந்து சோம்பேறி ஆக்குறது தான் இந்த உலகத்துல இருக்க வேலை. Their job is to make you lazy. ஹல்லேலூயா. Hallelujah. ஆனா என் தேவன் எப்படியா இருக்கிறார்? But how my God? மீண்டும் அந்த வசனத்தை படிங்களேன். Again we can meditate the verse. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக ஆமென். தேவன் தமது குமாரனுடைய ஆவியை, தேவன் சொல்லுகிறார், அவர் குமாரனுடைய ஆவி, அந்த ஆவியானவரின் மகிமையை ஒவ்வொரு இருதயத்திலும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Our father said he given his son spirit to you to call him above father. அப்ப தேவன் எங்க இருக்கிறாருங்க? Where God is. அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். He is in the pillar and everywhere. இது உலகத்தான் சொல்ற காரியம். These things would be நீ told. உன் வாயில வர வார்த்தை எனக்குள்ள இருக்கிறார். But we should say he is in my heart. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவோமே. The believers, you say amen. ஹல்லேலூயா. Hallelujah. சொல்லுங்களேன், அவர் எனக்குள்ளாக இருக்கிறார். He is within me. அவர் எனக்குள்ளாக இருக்கிறார். He dwells in me. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, அவர் எனக்குள்ள இருக்கிறார். He is within me. எனக்குள்ள இருக்கிறார். நீ வாயை திறந்து சொல்ல ஆரம்பிக்கணும். Once you start declaring, இப்ப அடுத்த கேள்வி, இப்ப தேவன் உள்ள இருக்கிறார், God is in you. சபையில பூட்டிட்டு ஜபமும் பாடலும் எங்கேயும் இல்லைன்னா இங்க தேவன் இருப்பாரா? If there is no worship in the church, இங்க ஆளும் வரல, இங்க துதிச்சாதான் 4 பேர் வருவாங்க. துதிக்கலைன்னா என்ன பண்ணுவாங்க? சபை போட்டு பேர் வேற இருக்கும், நித்தியம் டவர்னு இருக்கும் தவிர, பிரேயர் டவர் இருக்கும் தவிர உள்ள என்ன இருக்காது? பிரேயர் இருக்காது. If you don't have people in the church without prayer, nothing. இன்னைக்கு அப்படிதான் இருக்கும். Today things seems like ஒவ்வொரு இருதயத்திலும் தேவ ஆவியானவர் ஊற்றப்பட்டு நிரப்பப்பட்டு இருக்கீங்க. each and every heart presence here filled with God's spirit. ஒவ்வொருவரும் தேவ வல்லமை பெற்றவர்களாய் இருக்கிறீங்க. Everyone received God's mighty. ஒவ்வொரு இருதயத்திலும் தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு இருதயத்திலும் அசைவாடி கொண்டிருக்கு. God's mighty power shake your hearts. ஹல்லேலூயா. Hallelujah. ஆனா உள்ளுக்குள்ள தேவ வல்லமை இருக்கு, தேவன் இருக்கிறார்னா ஏன் உனக்கு வியாதி வருகிறது? Though you have the God's spirit in your heart, why ஏன் உன் வாழ்க்கையில கஷ்டம் இருக்கு? why you have problems? ஏன் உன் வாழ்க்கையில துன்பம் இருக்கு? Why you have sadness in your life? ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப தேவன் சொன்னது பொய்யா? Is God whatever said is lie? இல்ல. It's not like that. உனக்காக தேவன் வந்து ஆவியானவர் உன் இருதயத்துல கொடுத்தது உண்மை. It's true that the spirit is in your heart. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். I would like to give you an example. இது நல்ல ஒரு பாட்டு புக். This is a good poet. இதுல ஒரு 2000 பாட்டு இருக்கு. It has 2000 poet. பாஸ்டர் வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டாரு. The pastor offered me. நீங்க பாட்டெல்லாம் தேடி நிக்காதீங்க, இதுலயே எல்லாருக்கும் பாட்டு எடுத்து பாடுங்க. You don't search anywhere else, you can find it over நான் here. சொல்லிட்டேன், தேங்க்ஸ் பாஸ்டர், கொடுத்ததுக்கு நன்றி. I thank him. நான் வாங்கி இங்கேயே வச்சுட்டேன். I just get and kept it over here. நான் ஒவ்வொரு வாட்டி சர்வீஸ் வரும்போதெல்லாம் புக் இங்க தான் இருக்கு. Each and every service I see the book here. ஹல்லேலூயா. என்ன புக் இருக்கு? What kind of book is it? பாட்டு புக் இருக்கு. The poem book is here. ஆனா பாட்டு புக்கை நான் தேடினே இருக்கேன். But I'm looking the book out of the place.
மொபைல்ல சர்ச் பண்ணினே இருக்கேன். Just looking it in the mobile. இந்த பாட்டு தான் கொடுங்கன்னு கேட்டுன்னு இருக்கேன். I am asking, you just give me the song. இவர் என்ன சொல்றாரு, அந்த பாட்டுல புக்ல தான் இருக்கு, ஃபர்ஸ்ட் எடுத்து பாருங்க. The pastor instruct me to search in the book. பேக்ல இருந்து சொல்லினே இருக்காரு, இங்க தான் இருக்கு, எடுத்து படிங்க. He given instruction from my back, you just search. பக்கம் 200ல இருக்கு, 5வது பாட்டு எடுத்து படிங்க. He given me the page number and the poem number. ஆனா நான் வேற இடத்துல தேடி இருக்கேன், வேற எங்கயாவது இருக்கு. Looking somewhere else. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. அப்போ இங்க வாங்கிட்டு வந்த இந்த புக்குக்கு மதிப்பு இருக்கா இல்லையா? What is the honor the book as it? ஹalleluya. Hallelujah. நீ பெற்ற ரட்சிப்புக்கும் அந்ததான் கதி. That is the same position what உனக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறார்னா உன் இருதயம் எப்படி இருக்கும்? தேவ ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. where there is a God spirit you have deliverance. ஒரு ஆமென் சொல்லுவோமே. Amen. அப்ப தேவ ஆவியானவர் இருக்கிற இடம் விடுதலை உண்டுனா ஏன் உன் வாழ்க்கையில விடுதலை இல்ல? If there is a deliverance where the spirit is here. பாஸ்டர் நான் சபைக்கு வரேன் பாஸ்டர். I'm coming to church. ஆராதனையில நல்லா ஆராதிக்கிறேன், நல்ல அபிஷேகத்துல தான் இருக்கு. I'm worshiping and anointing. நான் நல்லா டங்ஸ் பேசுறேன். I'm speaking tongues. அப்பப்ப தரிசனம் பார்க்கறேன். I see visions. ஹalleluya. Hallelujah. ஆனா வீட்டுக்கு போனாவே ஒரு மாதிரி. But when I reached home nothing. வீட்டுக்கு போனாவே வலி வருது பாஸ்டர். When I'm reaching home having pain. வீட்டுக்கு போனா தூக்கம் வரல பாஸ்டர். I feel sleepy when ஜெபிக்க முடியல பாஸ்டர். I'm not able to pray. ஹalleluya. Hallelujah. இதுல இருந்தா விடுதலை ஆக்க போறீங்க இன்னைக்கு. You going to deliver from all these things. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believing? ஹalleluya. Hallelujah. அப்ப தேவன் இருக்கிற இடம் துதிச்சினே இருக்கணும்னா if the God presence is there you need to praise. நீ எனி டைம் 24 மணி நேரமும் துதியின் சத்தம் நாவுல வந்து கொண்டே இருக்கணும். ஹalleluya. Your tongue should always proclaim the praising. காலையில இது ஒரு சர்ச்சில் சொன்ன உடனே Morning I am given this in a ஒரு சகோதரி சொல்றாங்க, பாஸ்டர் நீங்க மியூசிக் எல்லாம் வாசிக்கிறீங்க, வீட்ல எப்படி பாஸ்டர் மியூசிக் வாசிட்டு நான் பண்ண முடியும்? A sister asked me, you play all the instruments in church, how I can do at my home? ஆமென். மியூசிக் உடுக்கு அடிச்சா என்ன வரும்? What if you play? நம்மளுக்கு மாறி வந்து ட்ரம் அடிச்சா வருது, அவ்வளவுதான் வித்தியாசம். We have some kind of spirit. ஹalleluya. Hallelujah. இதுல எந்த ஆவி உண்மையான ஆவின்னு தெரியல. It is difficult to find out which one is true spirit. அவன் கை வலிக்குது, கையை நிறுத்திட்டானா புஸ் அப்படியே ஆடினே இருக்கும். அவன் நிறுத்தினவனே if he stop playing the music அப்படியே கண்ணை திறந்து பாரு, stopping. பார்வை நான் பாடுற மாதிரி இல்ல, இவன் எப்ப ஆரம்பிப்பான்ட்டு. ஏன்னா அப்ப அடிக்கிற அடி குத்துற குத்து இப்படி குத்துனாதான் உனக்குள்ள ஆவி வருதுன்னா என்ன ஆவி? If the spirit comes once the music plays. ஹalleluya. Hallelujah. என்ன ஆவி தெரியலையே. We don't know the spirit of it. அப்ப என்ன எப்படி இருக்கணும் என் அன்பு சகோதரி? How we should be. அல்லாஹ் சொல்றாரு, அப்பா பிதாவே அப்பா பிதாவே என்ற கூப்பிடுகிற சுவிகார புத்திரன் பெற்றிருக்கிற என் அன்பு சகோதரியே, my sister, you received the inheritance to நீ எப்ப அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற? when you call him Abba Father. பாட்டுல கூட அப்பா பிதாவேன்னு பாட்டு நான் தேடினே இருக்கிறேன், ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு தான் I am looking in the songs, anywhere it mention Abba Father. ஹalleluya. எல்லாம் சினிமா பாட்டு பாவனையில இருக்க தவிர அப்பா பிதாவை கூப்பிடுற மாதிரியே இல்ல. All it's similar to the cinema music. உம்மழகான கண்கள் என்னை கேக்குது, நல்லா இருக்குல்ல? இது ஒரு காதலியை பார்த்து கூட பாடலாம், இது ஒரு காதலனை பார்த்து கூட பாடலாம். இங்க எங்க இயேசு இருக்கு? நீயே நினைச்சுக்கிறோம் நம்மளே ஸ்டேஜ்ல என்ன பாடுறதுனால பாஸ்டர் சொன்னா வந்து என்னவா தான் இருக்கணும், ஒரு கன்ஃபியூஸ்ல வந்திருக்கும். அப்ப நீ பாடுற பாட்டுலயே அப்பா பிதா அங்கதான் சொல்றாரு, உனக்கு அங்கீகாரம் போட்டு கொடுத்துருக்கேன், ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கேன், நீ என்னைக்காவது என்ன கூப்பிட்டியா? எப்பயாவது காலில் அடிபடு அப்பா 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 ஏசப்பா. God said, I have given you authority. When did you call me? ஹalleluya. Hallelujah. ஏதா உபத்திரம் வந்தா, கஷ்டம் வந்தா, துன்பம் வந்தா மட்டுமே தேவனை தேடுறோம். We looking God only at our trouble time. ஹalleluya. Hallelujah. இல்லனா அலியா 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 சொல்லுங்களேன். என் அன்பு ஜனமே, my beloved people, உன் நாவு துதிச்சினே இருக்கணும். Your tongue always should praise. அப்படியே எப்ப பார்த்தாலும் அப்பா ஏசப்பா 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 ஏசப்பா. You should always meditate Jesus. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. You should meditate, thank God, thank God. Glory 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 glory. தேவனுக்கு மகிமை மகிமை. ஆமென். இயேசு 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 இயேசு. ஆமென். Jesus Jesus. இயேசுவுக்கு மகிமை 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 மகிமை. You should praise
Praise to Jesus. ஒரு ஆமென் சொல்லுவோமே. Amen. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. என் அன்பு ஜனமே, My beloved people. நீ க்ளோரின்னா பாஸ்டர் அவங்க யாருங்க அந்த க்ளோரின்னு கேட்குறாங்க. என் அப்பாவுக்கு தெரியும் எந்த க்ளோரின்னு. My father knows it, which glory I am talking. அல்லேலூயா. Hallelujah. குழப்பம் வருதா தமிழ்ல பேசிடு. மகிமை. If you have confusion, you speak in Tamil. ஒரு ஆமென் சொல்லுமே. Amen. நீ என்ன கூப்பிடுறேன்னு உனக்கு தெரியணும். You should know how you call him. ஒரு பிறந்த நாளுக்கு ஃபங்க்ஷனுக்கு நானும் ஒரு பாஸ்டரும் போறோம். Myself and another pastor went. பிறந்த நாள்ல போய் என்ன பண்றோம், நல்லா ஜெபம் பண்ணிட்டு கேக்லாம் கட் பண்ணி வந்தாச்சு. We pray in the function and did the cake cutting. வெளிய வந்துன்னு சொல்றாங்க பக்கத்துல ஒரு சாவு பாஸ்டர் அப்படியே ஜெபம் பண்ணிட்டு போயிடுங்க பாஸ்டர். Once we come out, they ask for to pray for another funeral. ஸ்ட்ரைட்டா போய் நின்னாச்சு, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. அவர் கையை தட்டினேன். The pastor asked me to pray for that. அவர் கண்ணை மூடி இந்த பிறந்தநாளை கொடுத்ததுக்கு நன்றி. எங்க ஜெபம் பண்ற? Closed his eyes and said thanks. இந்த ஆண்டு போலவே வருநாள் முழு சந்தோஷமா இருக்கணும் ஜெபம் பண்ற. That is how we prayed. என்ன ஒண்ணு கொஞ்சம் சவுண்ட் கம்மியா ஜெபம் பண்ண உட்கார்ந்திருக்க 4 பேருக்கு மட்டும் தான் கையை தட்டணும். ஐயா அப்படின்னு சாரி பாஸ்டர். என் அன்பு ஜனமே, நீ காதுல கேட்டு 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 ஏதோ ஒண்ணுக்கு அடிக்கூடாது. நீ துதிக்கிறது தேவன் காது கேட்டணும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. The Lord should hear your praising. ஆராதனை வேளையில பாடினாலும் உன் பாடல் வரிகள் உனக்கு புகழ்ந்ததா இருக்கணும். உன் வாயில் வார்த்தையிலிருந்து தெளிவாய் வரணும். The lyrics when you worshiping God should come out from your mouth very clear. இங்க பாருங்க, காதுல கேட்கறதால உனக்கு விடுதலை கிடையாது. You won't get deliverance when you hear. கண்ணுல பார்க்கறதால விடுதலை கிடையாது. You won't get when you seek. நீ விசுவாசிக்கிறதால கூட விடுதலை கிடையாது. You won't get deliverance. உன் வாயிலிருந்து வருகிற அறிக்கை, உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை வெறுமையா திரும்பி போகாது. The word comes out from your mouth go not vain. அல்லேலூயா. Hallelujah. ஒரு ஊழியக்கார வீட்டுக்கு மகாராஷ்டிராக்கு போயிருந்தோம். I went to Maharashtra for ministries. ரொம்ப ஏழ்மையான ஊழியம். They are very poor and ministries. ஒரு நல்ல சட்டை கூட இல்ல. They don't have proper clothes. ஆர் வீட்ல பார்த்தா ரெண்டு பைக் இருக்கு, ஒரு வேன் ஒன்னு இருக்கு, ஜீப். They have 2 bike and 1 jeep. அல்லேலூயா. Hallelujah. அது காஸ்ட்லி ஜீப். That's too costly. எனக்கு வாய் சும்மா இல்ல. I cannot keep quiet. ஐயா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, நம்ம ஊர்ல யாரு இதெல்லாம் வாங்கி கொடுக்கறாங்க? I asked him, you are in so much of poor, how you have these things? ஐயா என்கிட்ட பணம்லாம் கிடைக்காது. He told me that I won't get money. பைக் இல்லனா ஆண்டவரே பைக் குத்துதுக்கா ஸ்தோத்திரம் 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 ஒரு மாசம் சொல்வேன். I used to say praising God for a month. அல்லேலூயா. நான் தெரியாம 2 மாசம் சொல்லிட்டுக்கிறேன், 2 பைக் வந்து நிக்குது. Unknowingly I praising God for 2 months I got. அப்புறம் ஏசப்பா என்னால ரொம்ப தூரம் பைக்ல போக முடியல, பிள்ளைங்களாம் மலையில ஏறி போக முடியல, எனக்கு ஒரு கார் கொடுங்கன்னு கேட்டேன். அந்த ஊர்ல இருக்கிற ஒரு நாட்டாமைய கத்தர் தொட்டார், அவர் கையில இருக்க வேன் எனக்கு கத்தர் கொடுத்தார். And I'm asking God to travel in the mountains. நான் சொல்றதெல்லாம் ஸ்தோத்திரம். எனி டைம் அவர்கிட்ட பேசினே இருக்கிறேன், வாய் மட்டும் முனைவினே இருக்கு. Only thing I do, I give thanks to God all the time. அல்லேலூயா. His mouth always moving. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். He always thanks. என் தேவனுக்கே மகிமை மகிமை மகிமை. He always thanks God. நீ 24 சமையல் ஆக்கும் போது உன் வாய் இங்க உட்கார்ந்து இருக்கிற அன்பு ஜனமே, சபை முடிகிற வரை உன் வாய் பிராக்டிஸ் பண்ணட்டும். Your mouth should practice it praising God. சத்தத்தை போட்டு பின்னாடி இருக்க டிஸ்டர்ப் பண்ணிடாத. But you don't disturb. நம்ம திடீர்னு ஓவர் மிஞ்சின நானவனா மாறிடுவோம். We should be too much of religious. இந்த மெசேஜ் கேட்காத அளவுக்கு நீ சொல்ற ஸ்தோத்திரம் பக்கத்துல இருக்க சகோதரி டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. Your praising should not disturb your neighbor. ஹalleluya. Hallelujah. உன் ஸ்தோத்திரம் இருதயத்துக்குள்ள இருக்க தேவனுக்கு தெரியணும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. Thanksgiving should be known to God. ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். You should praising God. Glory. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. வாயில பிராக்டீஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷம். Just practicing for 5 minutes. Glory glory to Jesus. ஸ்தோத்திரம் சொல்லுங்களே. ஸ்தோத்திரம் சொல்லுங்களே, சத்தம் வரட்டும். உன் இருதயத்துக்குள்ள சத்தம் இல்லாம அப்படி இருதயத்துக்குள்ள வாய் மனம் கூடுறதே தெரியக்கூடாது. கண்ணை திறந்து கண்ணை மூடிட்டீங்கன்னா என்ன பண்ண, வீட்டில் உட்காந்து சமையல் ஆரம்பி கண்ணை மூட்டினா உப்புக்கு போது சக்கரை போட்டுருவேன். நீ ஜெபம் பண்ற டைம்ல சொல்ற ஸ்தோத்திரம் கண்டிப்பா வந்துடும். இதை நான் கொடுக்குற பிராக்டிஸ் நீ உலகத்தில் இருக்கிற மீதி நேரங்களில் நீ பேசுறதா இருக்க விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். The practice thanksgiving now you doing should flourish you. Hallelujah. Hallelujah. எனக்கு இந்த மாதிரி வரங்கள் வேணும்னு ரொம்ப நாளா கத்தட்ட கேட்டிருந்தேன். I used to ask born such things from முதல்ல நான் ஊழியத்துக்கு வரும்போது கத்தர் when I am coming to ministry at first time. ஒரு 3 நாள் நான் பண்ண பாஸ்டர் மட்டும் நான் போய் சபையில போயிட்டு பாஸ்டிங் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு 3 நாள் காலையில போயிட்டு காலையில ஒரு நாள், அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள் நைட்டு முடிஞ்சு
தூங்கி எழுந்துச்சு காலையில வரேன் 3 நாள் சாப்பிடாம. 3 days I separated myself. நான் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதை விட்டா க்ளோரி, அதை விட்டா அல்லேலூயா. இதுதான் என் வாயில வந்தனே The 3 days what I did was I'm praising God. I'm giving thanks to Lord and praising Him. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள்லயே எனர்ஜி போயிடும், பைபிள்லாம் படிக்கும்போது கண்ணெல்லாம் மங்கலாயிடும். The first day all our energy lost and we cannot read the Bible. அதிகமா பாடவும் முடியாது. Too much of we cannot praising. ஒரு ஆமென் சொல்லுவோமே. Amen. என்ன நடந்ததுன்னா, What was happened? ஜெபம் பண்ணியாச்சு, I prayed. வீட்டுக்கும் போயாச்சு. I back to home. நான் போயிட்டு சாப்பிட்டு உட்காந்துன்னு இருக்கேன். I had food and take rest. அல்லேலூயா. இப்போ Hallelujah. வீட்டுல துணி துவைக்கிற ஒரு அம்மா வந்து துணி எடுத்துட்டு வராங்க, இது துவைக்கட்டுமான்னு. A servant came and asked me to whether should I wash the clothes. அவங்க துணி எடுத்துட்டு இது துவைக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. She's asking me should I clean the. நான் துணியை பார்த்துட்டு ஓகேன்னு அப்படி தட்டு தான் விடுறேன். I just touched the clothes, said okay. அல்லேலூயா. Hallelujah. நான் ஜெபம் பண்ணல, ரொம்ப டயர்ட்ல உட்கார்ந்து இருக்கேன். I was tired. அவங்க தெரிச்சு போய் வாசல்ல போய் விழுந்தாங்க. That woman fell out from the door. கொஞ்ச நேரத்துல அலக்கழிச்சு போய் உள்ள இருக்க ஆவி வெளியே ஓடி போயிடுச்சு. Within a minute the spirit in her, the evil. 7 வருஷமா இந்த பிரச்சனை. She had 7 years the problem. எங்க சபைக்கு போய் தீராத அந்த பிசாசின் கட்டு. The deliverance you won't get anywhere. ஜெபமே பண்ணல. I won't did any prayer. அப்பதான் பார்த்தேன் ஸ்தோத்திரத்துக்கு இவ்வளவு மகிமை உண்டா. At the time only I realized it, the thanksgiving have such a mighty power. அல்லேலூயா. Hallelujah. ஏன் எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படுது? இங்க பாருங்க, சபையில எவ்வளவு பேர் வருவாங்க, பழைய ஆட்கள்லாம் சுத்தமா இல்லை. கேட்டா ஒரு கண்டிஷன் பண்ணிட்டா, ஏன்டா லவ் பண்றேன்னு சபையில கேமரா பிடிக்கிற பையன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இங்க கொயர்ல பாடுற ஒரு பொண்ணோட 2 பேரையும் கேட்ட, ஏன்டா லவ் பண்ணக்கூட சபையில, என்ன 2 ஃபேமிலியும் வரல. நல்லது சொல்ல போய் அதுல ஒரு பையன் கொஞ்ச நாளா இங்க கூட இருந்தான். அவனையும் நீ நாங்க போவாத சபைக்கு போக கூட ஊழியம் பிடிச்சுன்னு போயிட்டாங்க, யாருமே இல்லை. ஆனா கத்தர் ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்க செய்யறது ஒண்ணே ஒண்ணுதான், ஸ்தோத்திரம். யாரு போனாலும் ஸ்தோத்திரம், ஏன்னா தேவன் ஊழியத்தை நடத்துகிறவர். Whatever happened in church, we give thanks to God because He doing the running the ministry. ஏன் இதை என் பர்சனல் லைஃப் சொல்றேன்னா, Why I'm telling my personal life to you all. ஊழியக்காரருக்கு எது பலனா? விசுவாசி தான் பலன். For the person who do ministries, the strength is for their people. அதை தவிர வேற யாராவது சொல்றாங்கன்னா அது பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். If anyone they tell beyond that, that is not true. உங்களுக்கு ஃபேமிலில பிசினஸ்ல வர பிரச்சனை மாதிரி எங்களுக்கு சபையிலும் பிரச்சனை சத்துருக்கு கொண்டு If you வருவாங்க. have problem at your family and business, even the ministry we also having. ஹல்லேலூயா. Hallelujah. நாங்க கத்துக்கிட்டு 24 hours ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Only thing we learned it, we thanks God all the time. ஹல்லேலூயா. Hallelujah. அது சொல்ல 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 வாழ்க்கையில இருக்க நெருக்கங்கள்லாம் மாற ஆரம்பிச்சது. When we meditating the word and giving thanks to நீ God, வீட்ல all the problem solves. நீ சமையல் செய்யும்போது ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே நீ செஞ்சு பாரு. You just praising the God when you do cook. கசாயம் கூட டேஸ்டா இருக்கும். You and your bitter stew turn into sweetness. நீ இப்போ இடியாப்பம் தான் போட்டிருப்ப, Maybe you make it idiyappam. நீ பாயாசம் தான் போட்டிருப்ப, Maybe you make sweet. அது உன் கணவனுக்கு கசாயம் போல தெரியலாம். Maybe it bitter to your husband. நீ ஸ்தோத்திரம் செஞ்சு பாரு. When you praising and cook, அல்லேலூயா. Hallelujah. இல்லாதவைகளை இருக்கிறபோது பண்ணுகிற தேவன். the God make things not உன் serious. கூட தேவன் அசைவாடுவதை பார்க்க முடியும். You can see the God. நீ வேலை செய்யற இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வேலை செய்யும் பொழுது கர்த்தர் உன் அருகாமையில் இருக்கிறது சக ஊழியர்கள் பார்க்க முடியும். Your fellow workers can feel that the God is in midst of you when you praising God. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. நீ ஜெபம் பண்ண ஸ்தோத்திரம் சொல்லிட்டே நீ பிசினஸ் பண்ணி பாரு. உன் பிசினஸ்ல இருக்கிற உன் அச்சீவ்மென்ட் உன் எதிர்க்கே உன் சொந்தத்திலே ஒருவனை அச்சீவ் பண்ணி இருக்க முடியாது. When you praising God in your business, no one can reach your height. ஹல்லேலூயா. Hallelujah. சும்மா இருக்காதீங்க, உன் இருதயம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். Don't be idle all the time you praising God. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்போது அவன் பிசாசு என்ன பண்ண, டக்குன்னு மைண்ட மாத்தி வேற ஒரு எண்ணத்துக்கு போயிட்டு வந்துருவான். Maybe if you kept your mind idle, the evil will take you out. சின்ன வயசுல பசங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன பண்ணுவாங்க, கையில வந்து அவன் லவ்வர் பேர் எழுதி வச்சுப்பாங்க. At our young age, the children used to சில பேர் பச்சை குத்திப்பாங்க. lover's name. பச்சை குத்திப்பாங்க. ஏன்னா They make tattoo. அடிக்கடி ஞாபகப்படுத்துறதுக்கு. Because they make it remember. நீ என்ன பண்ண, ஜீசஸ்னு கையில எழுதி வச்சுக்க. ஒரு ஐடியால சொல்றேன். You just written your hand. I'm just telling. பச்சைலாம் Jesus. பிராக்டிஸ் பண்றதுக்கு. அதை பார்க்கும்போது தான் ஐயோ ஸ்தோத்திரம் சொல்லணும். Practice I'm telling.
உன் கையில ஒரு அடையாளத்தை பார்க்கும்போது ஸ்தோத்திரம் சொல்லணும். When you இது நீ look at the தொடர்ந்து mark, you should practice ஒரு 7 நாள் பண்ண ஆரம்பிச்சா அதே உன் வாழ்க்கையில பழக்கமா மாறிடும். Practice it for 7 days, it will be your lifetime practice. ஹல்லேலூயா. Hallelujah. உலகத்தான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பெரிய பெரிய நடிகர், நம்ம தமிழ்நாட்டுல இருக்க பெரிய நடிகர், Even if you look at the worldly people, even the great actors, தலையில முடியே இருக்காது, maybe they don't have hair and head, அவன் தான் டாப் ஹீரோ. they are the top hero. அவன் கல்லையும் மண்ணு என்ன பண்ணிருக்கான், எனி டைம் உட்கார்ந்து பூஜை பண்ணே இருப்பான். All the time he meditating the stone and sand. ஒரு ஆமென் சொல்லுமே. Amen. கல்லுக்கும் மண்ணுக்கும் சக்தி இருக்கு நினைச்சுன்னு இருக்கான் அவனுக்கு. If he think that the stone and sand has power. ஹல்லேலூயா. Hallelujah. நீ ஜீவனுள்ள தேவனை வணங்குறன்னா நீ வணங்குற தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? You are worshiping the living God, how much is powerful. உன்கிட்ட ஒரு போனை வாங்கி கொடுக்குறேன், I am just giving you a phone. நீ போனை பாக்கெட்ல வச்சுக்கிற, You kept it to your pocket. கால் வந்தா எடுக்கிறது இல்ல, Even you won't attend. அர்ஜென்ட்டுக்கு யாருக்கும் போன் பண்றது இல்ல, One may call for your ஏதாவதுன்னா பக்கத்துல ஓசி போனை வாங்கி பண்ணுகிற. if you getting a phone from our neighbor. அப்ப நான் சொன்னேன், நான் எதுக்குடா உனக்கு போன் வாங்கி கொடுத்தேன்? I am asking, why should I give the phone? ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப நீ பெற்ற ரட்சிப்பு விலையேற பெற்றது. The salvation you received is praise. ஹல்லேலூயா. Hallelujah. நீ பெற்ற அபிஷேகம் விலையேற பெற்றது. The salvation you நீ received துதிக்க is priceless. துதிக்க 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 அவராலே எல்லாம் கூடும். When you praising God, everything is சொல்லுங்களேன். possible. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஐயா சோத்திரம் இயேசையா சோத்திரம், ஐயா சோத்திரம். கரங்களை இயேசையா. ஓ glory to Jesus. சொல்லுங்க பார்க்கலாம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள். மோளத்தை காட்டிலும் உன் கை சவுண்ட் வல்லமையா இருக்கணும். வாயை திறந்து சொல்லு. ஏன் வாயை திறந்துனா, அவரால இயேசுவா நான் ஒரு சேனையை தான் மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே. உம்மாலே உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, மதிலை தாண்டிடுவே. கரங்களை தட்டி மதிலை தாண்டிடுவே, கரங்களை தட்டி மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே. ஐயா glory, yes glory to Jesus. சொல்லுங்களேன். சோத்திரம் இயேசையா சோத்திரம். மான்கள் போல ஓட செய்தீர், கால் பலவீனம் உள்ளவங்கள சொல்லுங்களேன். ஓட செய்தி உயர அமர செய்தி, உயர அமர செய்தி. சொல்லுங்களேன். உயர அமர செய்தி, உயர. அநேக நேரம் இருளோடு வியாதியோடு பிரச்சனையோடு வந்திருக்கலாம். சொல்லுங்களேன் எல்லாம் என் கூட சேர்ந்து. எனது விளக்கை எரிய செய், கரங்களை தட்டி எனது விளக்கை எரிய செய்தி இருளை ஒளியாக்கினி, கரங்களை தட்டி இருளை ஒளியாக்கினி. இருளை ஒளியாக்கினி. மீண்டும் சொல்லுங்களேன். எனது விளக்கை எரிய செய்தி, எனது எரிய செய்தி இருளை ஒளியாக்கினி. விசுவாச வார்த்தையினால. ஓ glory. பரஷதல தரிதர மஹந்தல்பா. இருளை ஒளியாக்கினி.
எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? ஏசையா சோத்திரம், ஏசையா சோத்திரம். கரங்களை தட்டி ஷப்பலா தரா தலா தெரியுமா? ஓ க்ளோரி. ஹல்லேலூயா. அவரால தான் நீ ஆவியை பெற்றிருக்கிறவர். ஆமென் சொல்லுவோமே. You received the Spirit because of him. ஹல்லேலூயா. Hallelujah. அடிக்கிறதும் அவர்தான், He is beating. அதை தேற்றுறதும் அவர்தான். He is comforting. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென் சொல்லுவோமே. Amen. உன்னை துன்பப்படுத்துகிறவன் அவர்தான், He is testing you. உன்னை சிட்சிக்கிறவன் அவர்தான், He is tempting you. உன்னை பலப்படுத்துகிறவன் அவர்தான், Strengthening உன்னை you. உயர்த்துகிறவன் அவர்தான். He lifting you. ஹல்லேலூயா. Hallelujah. சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லினே இருக்கணும். உன் இருதயம் துதித்தினே இருக்க. இந்த ஒரு 7 நாள் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. You just meditating 7 days praising God. ஹல்லேலூயா. Hallelujah. கையில நாளைக்கு பச்சை குத்திட்டு வந்துட்டு பாஸ்டர் நீங்க சொன்னீங்கல்ல, அதனால நான் பச்சை குத்திட்டு வந்துட்டேன் பாஸ்டர். Don't come with me with tattoo. ஹல்லேலூயா. Hallelujah. சபை என்பது உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற இடம். The church is teaching place. அது வழிமுறை ஏதாவது ஒண்ணு. இன்னைக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்றத மறந்துட்டேன்றத உன் நினைவுக்கு கூறத்தக்கதாய் ஆவிக்குரிய நட்புகளோடு ஆவிக்குரிய நண்பரோடு பேசும் பொழுது அந்த அனல் உன்னை தொடுவதை பார்க்க முடியும். You can feel the God's touch when we remembering all those. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. நீ ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல உன் வீடு மகிமையாய் மாற ஆரம்பிக்கும். Your house turn into glory when you praising உன் God. தெரு பெரிய மகிமையாய் மாற ஆரம்பிக்கும். Street will be changed. நீ போற சபை மகிமையில் மேல் மகிமையாய் மாற ஆரம்பிக்கும். Church will see glory upon glory. விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. Those who believe say ஹல்லேலூயா. Hallelujah. என் அன்பு ஜனமே, My beloved people, என் அன்பு சகோதரனே, my beloved brother, ஒரு வசனத்தை படிங்களே. we can meditate on more. யோவான் 1:3 சொல்லப்பட்டிருக்கு, From the book of John. சகலமும் அவர் மூலமா. அவர் மூலமாய் உண்டாயிற்று. போதுமா? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்களேன். You just hold your neighbor's hand. உன்னை உண்டாக்கினது கர்த்தர் தான். The God of the Lord created you. ஹல்லேலூயா. Hallelujah. உன் வேலையை உண்டாக்கினது கர்த்தர். God created job for you. உனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்திருப்பாருன்னா அது கர்த்தர். He gives you a wife. Good உனக்கு wife. நல்ல ஒரு கணவன் கொடுத்திருப்பாருன்னா உண்டாக்கினது கர்த்தர். If you have a good husband, it because of God. உனக்கு ஒரு நல்ல ஒரு பிள்ளையை கொடுத்தா அதுக்கு உண்டாக்கினது கர்த்தர். If you have a good children, it because of நீ God. சென்னையில இருக்கிற, நீ சந்தோஷமா இருக்கணும், அது உண்டாக்கினது கர்த்தர். If you living happily in the city, it's because of உனக்கு ஒரு God. சபையை கொடுத்திருக்கனா அது உண்டாக்கினது கர்த்தர். If you have a good church, it's because of God. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் உண்டாக்கினது. The God created. கர்த்தர் உனக்காக எல்லாவற்றையும் உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். The Lord He created for you. அவர் அல்லாம அந்த வசனம் சொல்லுது முடிவில் மற்ற எதையும் கர்த்தரால் என்ன பண்ணல, உண்டாக்கப்படல. ஹல்லேலூயா. படிங்களா அந்த வசனத்தை. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டாயிற்று. உண்டானது ஒன்றோ ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஒண்ணுமே இந்த உலகத்துல நீ எதை பாக்குறியோ, எந்தெந்த காரியத்தை பெருசா பாக்குறியோ, இது எல்லாம் அவராலே உண்டாயிற்று. Whatever things your eye sees is created by God. அவராலே அது உனக்கும் கிடைக்க ஆரம்பிக்க போகுது. Because of Him, everything you're receiving. ஹல்லேலூயா. அவரால் உண்டாக்க அப்பா வேலை ஒரு காரியத்தை உண்டாக்கி இருக்காருன்னா நீ புள்ளனா அந்த உரிமை உனக்கு தான். If things are created by your father, you have the inheritance. ஒரு ஆமென் சொல்லுமே. Amen. நீ ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போகும்போது உனக்குள்ள இருக்க மனப்பக்குவத்தை சொல்றேன் கேளுங்க. I'm just revealing your mindset when you going for interview. ஐயோ இந்த வேலை கிடைக்குமா? Whether should I get the job? ஐயோ நம்மளுக்கு கிடைக்குமா? Whether should I get the job? அந்த எண்ணத்துல போக கூடாது. You should not go with that. வேலை அப்ளை பண்ணும்போது இந்த கம்பெனி அப்பாவால உண்டாக்கப்பட்ட கம்பெனி. Before you applying, the company is created by you. ஹல்லேலூயா. Hallelujah. நான் அவட சொந்த புள்ள. I am his only children. எனக்கு தான் அந்த வேலை. The job is for me. இந்த கணத்துல போய் நின்னு பாரு, அந்த வேலை உனக்கு கிடைக்கும். You just go with the mindset and you will get the job. அந்த அத்தாரிட்டி உனக்குள்ள இருக்கணும். You should have that authority. ஒரு ஆமென் சொல்லுவோமே. Amen. அந்த கணம் உனக்குள்ள இருக்கணும். இது என்னோடது. You should have such honor. This is mine. ஒரு ஆமென் சொல்லுவோமே. Amen. உன்னை விட்டு ஏதாவது ஒரு காரியம் போயிருக்கலாம். Maybe some things. உன்னை விட்டு ஏதாவது சொந்த உறவுகள் வந்து பிரிந்து போயிருக்கலாம். Maybe all your relations left. சொல்லுங்களா, அந்த உறவு உண்டாக்கினவர் என்ன தேவாதி தேவன். ஹல்லேலூயா. Just declare for him. நான் மீண்டும் கேட்டேனா அந்த உறவை கர்த்தர் எனக்காய் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். I am asking, God is ready to give back. ஒரு ஆமென் சொல்லுமே. நீ துதிக்கிற ஜனத்தை தவிர வேற யாருக்குங்க கொடுக்க முடியும்? God to whom he going to give the. இந்த உலகத்துல பார்க்கிற ஆசீர்வாதங்கள், ஆரோக்கியங்கள், சந்தோஷங்கள், சமாதானங்கள் இவை அனைத்தும் உனக்காய் உண்டாக்கப்பட்டவை. The things
whatever you see, the happiness is நீ for எப்போ you. அவர் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறியோ When you call him Abba Father, அப்போ அதெல்லாம் உனக்கு கூட வரும். you will receive all the things. இப்ப சொல்லுங்களேன், Now you say, நீ என் கூட எந்தினாப்பா if you are with me, Father, சொல்லுங்க, கை இப்படி வச்சு சொல்லுங்க, you just place hand வாயை on திறந்து your சொல்லுங்க, heart. யாரும் சும்மா இருக்க கூடாது. Declare from your அப்பா நீ mouth, என் கூட இருந்தீனா Father, if you are with எவ்வளவு me, கடனா இருந்தாலும் தாண்டி போவேன், I can jump whatever the devil. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சமாளிப்பேன். I can face whatever. ஹalleluya, Hallelujah. ஏன்னா நீ என் கூட இருக்கீங்க. Because you are with me. சொல்லுங்களேன், பெலத்தால் இடை கட்டி வழியை செம்மையாக்கி வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. பெலத்தால் இடை கட்டி வழியை செம்மையாக்கி, பெலத்தால் இடை கட்டி வழியை செம்மையாக்கி வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. என் கூட சேர்ந்து கரங்களை தட்டி வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. ஐயா glory, சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷத்தோடு எஸ் எஸ் ஓ நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. எத்தனை பேர் கடத்தோடு இருக்கீங்க? என் கூட சேர்ந்து சொல்லுங்களேன், எனது கடனை இல்லாமல் போக, எனது கடனை இல்லாமல் போக வாழ வைத்தவரே. விசுவாசத்தோடு வாழ வை, ஓ சந்தோஷத்தோடு பலவீனத்தோடு இருக்கவங்க, சரீரத்தில் வியாதியோடு இருக்கவங்க அப்படியே கரங்களை அந்த இடத்துல வச்சு சொல்லுங்களேன், எனது பலவீனம் இல்லாமலே போகும், எனது பலவீனம் இல்லாமலே போகும் வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. சந்தோஷத்தோடு வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. ஏசையா, ஓ ஏசையா, சொல்லுங்களேன், ஐயா ஏசப்பா. கல்லு மண்ணுக்கும் முதுகுலி அங்கேயும் தூக்கிட்டு ஒருத்தர் ராட்டினமா ஜோக்கர் மாதிரி சுத்துறாங்க. They are doing more thing to the stone and sand. ஹalleluya, Hallelujah. அந்த இடத்துல பறந்து நிக்கறாங்க. They are flying in the middle. ஏதோ மேல ஓடுறாங்க. They running. அழகா இருக்க முடிய கொடுக்கறாங்க. They sacrificing their hair. என் இயேசு அதெல்லாம் கேட்கல உன்கிட்ட. But my Jesus is not. உன் நாவுல இருந்து விசுவாச வார்த்தையை சொல்லு. ஹalleluya. He is asking faithful words from you. அவரை ஆராதிப்பதற்கு தான் கர்த்தர் உன்னை படைத்திருக்கார். God created you to ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல நீ என்ன பண்றன்னா உன் தேவைக்கு மட்டுமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு கேக்குற. Don't praise God for your demands. ஹalleluya. Hallelujah. இந்த பாஸ்டர் இருக்காரு. The pastor is here. இவர் வந்து கோடீஸ்வரர். He is a crorepati. பெரிய கோடீஸ்வரர். He is a rich man. இவர் என்ன தேடி சபைக்கு வராரு. He coming to church. இவர் என்னன்னா இவர் எனக்கா ஏதாவது செய்யணும்னு வராரு. He coming to do something for me. இப்போ இவரை நான் வர வச்சா போதும். If I am inviting him. ஹalleluya. Hallelujah. இப்போ எனக்கு ஒரு அர்ஜென்ட்டா 10,000 ரூபாய் தேவை. If I need a money for 10,000. ஏதோ ஒரு ஏசிக்கோ இல்ல ஃபேனுக்கோ எதுக்கோ. Maybe for AC or fan. இவரை நான் வர வச்சிட்டா போதும். If I am inviting him. அதிபதி உள்ள வந்த பிறகு எனக்கு ஃபேன் வேணும்னு விட்டு கேட்க தேவையில்லை. I no need to ask if the authority இவர் உள்ள வந்தாவ நான் கேட்கிறது ஒரு ஃபேனா இருக்கலாம். Maybe once he entered I may ask. ஆனா இவர் எல்லாத்தையும் அழகுபடுத்திட்டு போகிறவரா இருப்பார். ஹalleluya. Make everything completely. ஹalleluya.
Hallelujah. ஒரு எம்எல்ஏவோ ஒரு முதலமைச்சர் ஒரு தெருவுக்கு வந்தா என்னங்க பண்றாங்க? What the people doing when they CMR MLA புது ரோடு, they, ரோடு ஃபுல்லா வெள்ளை கலர் ப்ளீச்சிங் பவுடர். they laid new road and making sanitized. ஹalleluya. Hallelujah. நீ அவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு போய் கெஞ்சி நிக்காத. You won't go and beg him. அவரை கூப்பிடு. You just call him. அவர் உனக்குள்ள வர ஆரம்பிச்சா உன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். Your life turn into brightness when ஹalleluya. நீ துதிக்க 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 நீ ஒரு ஆள் இல்ல. when you praising, you are not the only one. ஹalleluya. Hallelujah. அழுக்கு ஜீன்ஸ் பேண்ட்ல போக மாட்டேது, பிரஷ் போட்டு கை வலிக்க, ஐயோ கை வலிக்குது. You may be put more work to clean your clothes. 4 ஸ்தோத்திரம் பண்ணி பாரு. You just praise for 2 தூதர் சேர்த்து உனக்கும் சேர்த்து என்ன பண்ணிருப்பாங்க? 2 angels help you. நான் உண்மையை தான் சொல்றேன்மா. ஹalleluya. Telling you the truth. நீ ஸ்தோத்திரம் பண்ண, ஐயோ இந்த ஆளுக்கு வேற அடுத்த வாட்டி ஜீன்ஸ் பேண்டே வாங்க கூடாது. ஹalleluya. Hallelujah. நான் இந்த வெள்ளை சட்டை போடக்கூடாதுன்னு ஒரு காலகட்டத்தில் முடிவு பண்ணேன். I decided to not wear the white shirt once upon a time. பாஸ்டர்மா தோச்சாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். I like only the pastor's. அவங்க தோச்சு உடம்பு சரியில்லாம படுப்பாங்க. She became sick washing my clothes. ஒரு ஆமென் சொல்லுவேமே. Amen. ஹalleluya. Hallelujah. இப்போ அவங்க ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு வேலைக்காரங்களுக்கு கத்தரங்களுக்கு கை கொடுத்திருக்கிறார். Now she praised and got a servant to. ஒரு ஆமென் சொல்லுவேமே. Amen. எனது கஷ்டங்கள் எல்லாம் அவர் ஒவ்வொரு கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சிடும் அவருக்கு. நீ அவரை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சா போதும். நீ தூரத்துல இருந்து எனக்கு இதை செய்யணும், அவர் உள்ள வந்துட்டா மொத்த அதிகாரமே உன் கையில தான் இருக்கு. You have complete authority when Hallelujah. God is with you. ஹalleluya. Hallelujah. உன் பிரச்சனை எல்லாம் தீந்துரும். நம்ம பிரச்சனைக்கு அவரை கூப்பிடாத. Don't call God for your அவர் problem. பாப்பாரு, இவன் சாப்பாடு பசினா என்ன கூப்பிடுறான். He just looking at when he used to call me when he is hungry. அடிபட்டா கூப்பிடுறான். When he have ஏதா பண தேவைன்னா என்ன கூப்பிடுறான். for money demand he calling. மத்த நேரத்துல என்ன கூட மாட்டான். Other time he won't looking. உன் பேச்சு காப்பா, நான் வர மாட்டேன்பா. I won't come to you. எனி டைம் 24 hours உன் இருதயம் துதிச்சுன்னு இருக்கணும். All time you praising God. Your நிறைய heart should ஊழியக்காரங்க, praise him. நிறைய போதகர்கள், நிறைய முதிர்ந்த ஆதியில இருந்து திருச்சபையில இருந்தவங்க இப்ப தெரியல, வா எனி டைம் ஸ்தோத்திரம் சொல்லினே இருக்கும். The elders in the church earlier period they இந்த வசனம் போன வாரம் தான் எடுக்கிறதுக்கு ஆயத்தமான. I prepare to take this verse last. ஒரு 80 வயசுல முதிர்ந்த ஒரு பாட்டியை பார்த்தேன். Elder 80 years old. அவங்க எப்போ ஸ்தோத்திரம். She thanks God all the time. அவங்க பேரப்புள்ள சொல்றாங்க ஸ்தோத்திரம் ஐயா. His grandchildren said is a thanksgiving. அந்த பாட்டி அம்மாக்கு என்ன போட்டிருக்கான் பேரு? ஸ்தோத்திரம் ஐயா. He given a name to her grandmother. அவன் கிண்டல் பண்ணிட்டு போறான். Grandmother. நான் கூப்பிட்டு கேக்குறேன், I asked her, நம்ம ஸ்தோத்திரம் சொல்லினே இருக்கீங்க, why you are giving thanks to என்ன God? ஸ்பெஷல் அப்படின்னு. What it special? 15 வருஷமா எனக்கு என் புள்ள என்ன பண்ணல, எனக்கு சாப்பாடு போடல. 15 years my son not taking care of me. என் கணவனும் என் கூட இல்ல. My husband is not with me. ஆனா நான் ஒரு வீட்ல இருக்கிறேன், நான் 3 வேளையும் சாப்பிடுறேன், நான் நிம்மதியா இருக்கிறேனா அது தேவாதி தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால. Because of Lord I am staying in a home very peacefully. என் கணவன் இறந்த உடனே எனக்கு ஒரு ஊழியக்காரர் கத்து கொடுத்தது, நீ ஸ்தோத்திரம் சொல்லு உனக்கு எல்லாம் வரும். One person teach me once I lost my husband. Hallelujah. Praise God all the time. ஸ்தோத்திரம் சொல்லு. எனக்கு என் பிள்ளைங்க இப்ப பேர பிள்ளைலாம் தேடி வருது. என் பேர பிள்ளைக்கு நான் 10 பைசா என்ன பண்றது, எடுத்து கொடுக்க என்கிட்ட காசு இருக்கு. God I received all the things. My grandchildren coming towards me. ஹalleluya. நான் 3 வேளையும் சாப்பிடுறேன். I am eating food at 3 நல்ல times. வீடு இருக்கு. I have good home. என்ன நம்பி நிறைய பேர் இருக்காங்க. lot of people depending on me. அவரை விட்டுடுவானா? Should I leave him? நான் என் பேர பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தா என் பேரை ஸ்தோத்ராயான்னு ஆயான்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரத்தை சேர்க்க, அதுவே எனக்கு சந்தோஷம். I feel happy that my grandchildren calling me as thanksgiving grandma. இன்னைக்கு ஒரு பிராக்டிஸ் எடுத்துக்கோங்க. You just take this as practice. ரோமர் 1:2 1:2 படிங்களேன். You just meditate from the book of Romans chapter 2 verse 5. படிமா. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1-2. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் through Lord Jesus Christ தேவனிடத்தில் சமாதானத்தை
நீ ஸ்தோத்திரம் சொல்ல 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 சமாதானம். When you praising God, you receive the peace. பிரிஞ்சு போனவங்கிட்ட நீ போய் கெஞ்ச தேவையில்லை. You no need to go and beg. தானா வந்து அவங்களே ஒப்புரவாவாங்க. Automatically they will reconcile with you. ஸ்தோத்திரம் அவ்வளவு பெரிய பவர்ஃபுல். The giving thanks to God is more powerful. தேவனை துதிக்கிறேன்னா அது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுங்களா? It's a great thing, the praising God. இது எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்க தெரியுங்களா? From where they found it. சில நாட்கள் என்ன பண்ணுவாங்களா, சில பேர் முனிவர்னு சொல்லுவாங்க. Some of the time the people used to say saint. ஆதியில இந்த கிறிஸ்தவர்கள் ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணிருப்பாங்க சில பேர். The earlier stage of Christian, only thing they praising God. அங்க இருக்க செல்லே என்ன பண்ணும், ஃபுல்லா அரிச்சு போய் ஒரு புத்தை கட்டிடும். The cells will create a shelter. அவங்களுக்கு பேர் இங்க முனிவர்னு வச்சுக்கிறாங்க. People here they said it's saint. ஹல்லேலூயா. Hallelujah. அவங்களுக்கு கடவுள் வரத்தை கொடுப்பாராம். God offered a boon to them. திடீர்னு கடவுள் வந்து நின்னு வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்பாராம். Suddenly God appeared before them and asking. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து எடுத்ததுதான். Those things are all extracted from here. நீ ஸ்தோத்திரம் சொன்னாவே நீ சொல்றதெல்லாம் நடக்கும். When you praising God, நீ whatever நினைக்கிறதெல்லாம் நடக்கும். whatever you think it will happen. நலமானது எது நினைச்சாலும் நடக்க ஆரம்பிக்கும். Whatever the good you think it will happen. ஹல்லேலூயா. Hallelujah. உன் வீட்ல சமாதானம் கொடுக்கிறவர் என் அருணாதர் இயேசு கிறிஸ்து. The peace at your home. நீ அவரை துதிக்க முதலாவது உன் இருதயத்துல சமாதானத்தை கத்த கொடுப்பார். When you praising God, first thing you receive the peace. படிமா அப்படியே. இவ்விதமாக இல்லம்மா சமாதானத்திலிருந்து விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்புறம் அடுத்தது இரண்டாவது, அவர் மூலமாய் திருப்பியும் இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் மூலமாய் நான் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று ஒரு ஆமென் சொல்லுவோமே. கொண்டிருந்து போதுமா? உன் வாழ்க்கையில கிருபை, the grace in your life. கிருபை இல்லைன்னா உன் வாழ்க்கையில வாழ முடியாது. You cannot live without grace. கிருபை என்னதுன்னா சூப்பர் நேச்சுரல். The grace is supernatural. யாருக்கும் கிடைக்காது உனக்கு கிடைக்கிறது தான் கிருபை. It's not easily available to anyone. தகுதி இல்லாத உனக்கு தகுதிப்படுத்துறது கிருபை. The uneligible to become eligible is grace. தமிழ்ல சொல்லுவாங்க லக்கு பிடிச்சவன் பாய்வன். People used to say he is a naughty boy. ஹல்லேலூயா. Hallelujah. இவன் வந்து ஸ்பெஷல் புள்ளப்பா. He is a special person. ஹல்லேலூயா. Hallelujah. சோ கர்த்தருடைய பார்வையில நீ ஸ்பெஷல். You are special in God's sight. நீ துதிச்சு பாரு, டெய்லியும் உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மிராக்கிள் செய்யாம போக மாட்டார். விசுவாசிகள் ஆமென் சொல்லுவோமே. You can see a miracle each day in your life. நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணே ஒண்ணுதான். The only thing you need to do. என்ன செய்ய போறீங்க? What you going to do? அப்படி கண்களை மூடி. You just close your eyes. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை விசேஷ பிரேயர் இருக்கு. வருகிற வெள்ளிக்கிழமை அமாவாசை முழு இரவு ஜெபம் இருக்கு, கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பும் ஐக்கியமும் இன்றும் என்றும் நம்மோடு கூட பரிசுத்தவான்களோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.